அண்ணனுக்கு பொண்ணு பார்த்தாச்சு. அண்ணனுக்கு ஞாயிற்றுக்கிழமை நிச்சயதார்த்தம். நீ கிளம்பி ஊருக்கு வந்துரு ஷோபானே. அம்மா, அண்ணன் எல்லாரும் ஒரே ஃபோனு. சரி, அவசரத்துக்கு டிக்கெட்டு ஃப்ளைட்டில் தான் இருக்கணும். ஃப்ளைட்டில் டிக்கெட்டு பார்த்தா எல்லாம் ரேட் அதிகம். சரி, அர்ஜென்ட்டுக்கு தங்கச்சி இல்லை, தங்கச்சி வந்த பிறகு தான் பட்டு சேலை எடுக்கணும், ஆரி ஒர்க்கு எல்லாம் தைக்கணும். வந்துரு தங்கச்சினே. அண்ணன் வேற பாசமலையில் பொங்கிட்டான். என் ஆள் வேற பாசமலர்களை கொண்டு நான் வீட்டில் எப்படியா கொண்டு சேர்த்துட்றேன்னு கொண்டு சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டுக்கு போனால் ஏரோஸ்டர் வேற ஒரே சிரிப்பு தான். என் பையனை பார்த்துட்டு ஒரே ஃபோட்டோ எடுக்கிறது என்ன, பையனுக்கு ஜூஸ் கொடுக்குறது என்ன. ஏரோஸ்டர்கிட்ட நல்லா க்ளோஸ் ஆகிட்டான். அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் ஏறியாச்சு. ஃப்ளைட்டில் ஏறினது எனக்கு விண்டோ சீட்டு தான் வேணும். என் பையன் விண்டோ சீட்டை ஓப்பன் பண்ண மூடன்னு இருந்தான். ஃப்ளைட்டு எடுக்க ஆரம்பித்ததோடு எனக்கு தலை சுத்து, வாந்தி எல்லாம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எனக்கு எந்த ட்ராவலுமே பிடிக்க மாட்டேங்குது, ட்ரெயினை தவிர. சரி, என்ன செய்கிறது, ஊருக்கு போய் தான் ஆகணும்னு சொல்லி சென்னைக்கு ஒரு வழியாக லேண்ட் ஆகிட்டோம். சென்னைக்கு லேண்ட் ஆனதும் என் பையன் அங்கே இருக்கிறத பார்த்து ரசித்தான். ரசித்து முடித்ததும் நாங்கள் சென்னையில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் இறங்கி நாகர்கோயிலுக்கு வந்து வீட்டுக்கு வந்தாச்சு.